கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்திய தென்னாப்பிரிக்கா இடையிலான ஒருநாள் போட்டியில் 2-1 என்ற கணக்கில் இந்தியா தொடரை கைப்பற்றி அசத்தியது. இதில் குறிப்பாக சஞ்சு சாம்சன் அதிரடியாக விளையாடி தனது சர்வதேச முதல் சதத்தை பதிவு செய்தார். முதலில் டாஸை வென்ற சவுத் ஆப்பிரிக்கா பந்துவீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆகி வெளியேற நம்பர் 3வது இடத்தில் களமிறங்கி சிறப்பாக விளையாடி சதத்தை பதிவு செய்தார் சஞ்சு சாம்சன். அதேபோன்று திலக் வர்மா அரை சதத்தை கடந்தார். இறுதியில் ரிங்கு சிங் அதிரடியாக விளையாட 50 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 296 ரன்கள் சேர்த்திருந்தது இந்திய அணி. இதில் சஞ்சு சாம்சனின் சதம் அனைவரையும் ரசிக்க செய்தது. அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தால் நீண்ட நாட்கள் அணியில் இடம் கிடைக்காமல் இருந்தது. தற்பொழுது இதனை லாபகரமாக பயன்படுத்தி 114 பந்துகளில் 108 ரன்கள் சேர்த்து அசத்தினார். சதத்திற்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்கா மைதானத்தில் இருந்த அனைவருமே எழுந்து நின்று கைகளை தட்டினார்கள். குறிப்பாக எதிரணி வீரர்களும் அவருக்கு முதுகில் தட்டி கொடுத்தனர். பின்னர் இடைவேளையில் தனது சதத்தை குறித்து சஞ்சு சாம்சனிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் அதற்கு பதிலளித்தார். அதாவது, மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறேன். இப்பொழுது கூட உணர்வுகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இந்த சதத்தை அடித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த ஒரு வருடமாக நிறைய விஷயங்கள் நடந்தன. எனது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய வேலைகளை செய்தேன். அதன் பலனாக முடிவுகள் இப்பொழுது என் பக்கம் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் சஞ்சு சாம்சன். அது மட்டுமல்லாமல் திலக் வர்மாவுடன் தான் அமைத்த பார்ட்னர்ஷிப் குறித்தும் அவர் பேசியுள்ளார். அப்பொழுது புதிய பந்தில் சவுத் ஆப்பிரிக்கா வீரர்கள் சிறப்பாக வீசினார்கள். பின்னர் பழைய பந்து பேட்டிங் செய்ய கடினமாக இருந்தது. நானும் திலக் வர்மாவும் நிதானமாக ஆட முயற்சி செய்தோம். 40 ஓவர்களில் இருந்து அதிரடியாக விளையாடலாம் என்று திட்டம் தீட்டினோம் என்று அவர் பேசினார். பின்னர் பேட்டிங்கில் களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணி 45.5 ஓவர்களில் சுருண்டது. 218 ரன்கள் மட்டுமே சவுத் ஆப்பிரிக்க அணி அடித்தது. இதில் சவுத் ஆப்பிரிக்க அணிக்காக அதிகபட்சமாக டோனின் டிசார்சி மட்டுமே 81 ரன்கள் எடுத்திருந்தார். இந்திய அணி சார்பில் ஹர்ஷ்தீப் சிங் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இறுதியில் 78 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தியது. இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நம்பர் 3 களமிறங்கி அதிரடி காட்டி சதம் விளாசிய சஞ்சு சாம்சன் தனது கை முட்டிகளை மடக்கி தனது சதத்தை கொண்டாடினார். இதேபோன்று 2015ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக விராட் கோலி சதம் விளாசி இதேபோன்று விராட் கோலியும் தனது சதத்தை கொண்டாடினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.